ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்துக்களுக்கு வந்து ஒரு பெரிய வீரம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொன்னால் அவரை தமிழ்நாட்டில் கல்லாலே அடித்து கொண்டுணும் சார். அதுதான் என்னால் சொல்ல முடியும். இந்த பொன்முடியை நாங்கள் ஓட்டு கேட்க வந்தால் செருப்பால் அடிப்போம், தொடர்படி அடிப்போம். இது நிச்சயம். படுக்கிறது ஏந்துக்கிறதுலாமா ஒரு பேசுறது ஒரு மீட்டிங்கில் அந்த இடத்துல கட்சியிலேருந்து தூக்குறது பேசுறது அந்த இடத்துல அடிச்சிருக்கணும். 4 பேர் அடித்து துரத்திருந்தீங்கன்னா அது ஒரு நல்லது. பெண்களுக்கு இது எவ்வளோ அசிங்கமான வார்த்தை இப்படி பேசுகிறாரு. இவர் ஒரு பதவியில் அமைச்சரில் இருக்காரா? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் நாடு. அரசியலுக்கு வரணுன்னா அம்மா தாயேன்றாங்க. அரசியல் வந்து ஒரு தலைவராக போஸ்ட் வந்தோடனே அவங்களோட புத்தி அவங்களோட முகம் அப்போதான் இப்போதான் வெளிப்படுது. ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னமே ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீவம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10. ரோட்டில் போகிறவங்க பேசுனா அது வந்து ஒரு கணக்கில் வராது சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 15 வருஷத்துக்கு மேலே மந்திரியாக இருக்கார். அதுவும் உயர்கல்வித்துறை மந்திரி இருந்து இப்போ வனத்துறை மந்திரியாக இருக்கிறாரு. வைணவம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் கேட்டால் என்ன சொல்கிறது. அவர் வந்து ஒரு உண்மையிலே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்துக்களுக்கு வந்து ஒரு பெரிய வீரம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொன்னால் அவரை தமிழ்நாட்டில் கல்லாலே அடித்து கொண்டுணும் சார். அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வைஷ்ணவன்றது வேறு, வைணவன்றது வேறு, அதுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்குது. அதாவது கருணாநிதி சொல்லும்போது சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமர் என்ன குடிக்காரனான்னு கேட்பார். அவர் கேட்டால் இந்துக்கள் என்றால் திருடன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இவர் வந்து ஏதோ குடிச்சிட்டு பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் பொன்முடி. அது மாதிரி பேசலாமல் ஒரு பப்ளிக்கில் மேடையில், அதுவும் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, படுத்துக்கிட்டு பண்ணுறது வேறு, நின்றுக்கிட்டு இது மாதிரி இப்போ சொல்கிறதுக்கே வாய் கூச்சமாக இருக்குது சார். இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லை. அவர் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தமிழர் மேலே வந்து ஒரு உண்மையான மரியாதை இருக்குதுன்னு சொன்னால் அவர் கட்சி பொறுப்புலேருந்து எடுத்தது மட்டும் கிடையாது, ஒரு அமைச்சர் பொறுப்புலேருந்து எடுத்து அவரை வந்து உண்மையை நாடு கடத்தணும் சார். ரொம்ப மனசு எல்லாருமே நான் மயிலாப்பூர் போயிட்டு வந்த மாமியெல்லாம் அவர் எங்கேயே கிடச்சா அடித்து கொண்டுடுவோம் அந்த மாதிரி பேசின்னு இருக்கா. அதுதான் சார் அவருக்கு வந்து முதலமைச்சருக்கு வந்து உண்மையாகவே அந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழன் சொல்கிறாரு. அவர் அந்த தமிழன்ன்றது உண்மையாக இருந்தால் அவர் அமைச்சர்கள்லேருந்து விடுவிக்கணும் சார். இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்து மக்களுடைய மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயத்தில் இருக்கிற பெண்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்குது. ஒரு அமைச்சர் பதவியிலேருந்து எடுக்கிறதும் அவருக்கு மீண்டும் சீட்டு தரமாட்டாங்க சார். அவருக்கு திமுகவில் சீட்டு தரமாட்டாங்க. அதனால் அவர் வந்து அப்படி பேசுகிறாரு. அவருக்கு இனிமேல் அமைச்சராக இருக்கிறதுக்கு அந்த தகுதி இல்லைன்றது அவருக்கே தெரியும். அதனால் அவர் எப்படியா திமுக விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறார். அதனால் போயிட்டார். அதாவது பெண்கள் பேருந்தில் போகிறத போயிட்டு ஓசி பஸ்ன்னு சொல்கிறாரு. இவெல்லாம் ஒரு எப்படி இவெல்லாம் அமைச்சர் 2வது சட்டசபையில் கவர்னர் வந்து அந்த பட்ஜெட்டை படிக்கிறது வெளியே போகிறாரு. அப்போ வந்து யோ போயா அப்படின்றான். இவெல்லாம் எப்படி வந்து ஒரு பதவி பிரமாணம் எடுத்தான், எப்படி காப்பாது அந்த ரகசிய பிரமாணம் எப்படி ஒன்று எடுத்து எப்படி ஒரு மந்திரியாக இருந்தான். மந்திரியாக கட்சியில் திமுக தகுதி இல்லாத பொன்முடி பல கோடி சம்பாதிச்சு இன்றைக்கி பல கல்லூரியில் கட்டி இன்றைக்கி பல கோடி அவனை வருமான வரித்துறை போட்டு இப்போது அவனுக்கு பதவி வந்து கோர்ட்டில் எடுத்துட்டாங்க. இருந்தால் ஜாமீனில் வந்திருக்கான். அவனை சுத்தமாக உள்ள இடி வந்து உள்ளே அரெஸ்ட் பண்ணி போடணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை, பொதுமக்கள் கோரிக்கை. பெண்களை இழிவாக பேசலாம். 2வது இந்து மதத்தை வந்து கருணாநிதி இருக்கும்போது பிஜேபியோட கூட வச்சார் வாஜ்பாய் இருக்கும்போது. அப்போ பண்டாரம் பரதேசி அப்போ சொன்னியா, இப்போ சொல்கிறியே. இன்றைக்கி டபுள் கேம் ஆடுறான். இந்த பொன்முடி வந்து இந்து மதத்தை வந்து எப்படி பேசலாம். இந்து மக்கள் கோயில் தேர்ந்தாங்கன்னா இருக்க மாட்டான். நீ கும்பமேளாவில் 144 கோடி மக்களில் 82 கோடி பேர் குளிச்சுக்கிறான். இந்து மதம் இன்னைக்கு வளர்ந்து போயிருக்குது. அயோத்தி கோயிலில் நீ பல கோடி பேர் போய் பார்த்துருக்கான்.
இன்றைக்கி மோடி அசைக்கி பார்க்க முடியாது எவனும். இந்த பொன்முடியை நாங்கள் ஓட்டு கேட்க வந்தால் செருப்பால் அடிப்போம், தொடர்படி அடிப்போம், இது நிச்சயம். வாங்கணும். அது பேச்சே சரியில்லையே, பேச்சே சரி கிடையாது. பொம்பளைங்களை தாழ்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. 4 பொம்பளைங்க அங்கே நிற்க சொல்ல ஒரு கட்சிக்காரர் பேசுகிறது எவ்வளோ பேசணும்? சைவம்னா அசைவம் அதுதான் பேசுவாங்க. படுக்கிறது ஏந்துக்கிறதெல்லாமா ஒரு பேசுறது ஒரு மீட்டிங்கில். அந்த இடத்துல கட்சியிலேருந்து தூக்குறது பேச கிடையாது. அந்த இடத்துல அடிச்சிருக்கணும். 4 பேர் அடித்து துரத்திருந்தீங்கன்னா அது ஒரு நல்லது. அவனை நிற்க வச்சு பேச வச்சிங்க பாரு, அது ரொம்ப அசிங்கமான வார்த்தை, தப்பான வார்த்தை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அதை நீங்கள் பார்த்து எப்படி செய்யணுமோ செய்யுங்க, அதான் நல்லது வாழ்க்கைக்கு. தப்புங்க, அது எல்லாருக்குமே சேர்ந்தது தான். அது ஒரு பொம்பளைங்கன்னா எல்லாருமே கட்சிக்கு வரோம், எல்லோரும் நின்று பேசுகிறோம். அந்த இடத்துல அந்த அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்ணதே தப்பு, தப்பான வார்த்தை தான் அது. அதை செய்கிறது நீங்கள் தான் பார்க்கணும், நம்ம சொல்கிறது ஒன்றும் கிடையாது. நாங்களும் கட்சிக்கெலாம் போகிறோம், டிஎம்கே கட்சியில் தான் நான் கலைஞர் கட்சியில் தான் இருக்கிறேன். எல்லா மீட்டிங் போகிறேன். நான் அந்த தப்பான வார்த்தை யாருமே நாங்கள் யூஸ் பண்ண விட மாட்டோம். அந்த தப்பான வார்த்தை அந்த மீடியில் 10 எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும், அந்த கூட்டத்தில் பேசுகிறாருன்னா அவங்க எவ்வளோ ஒரு தப்பான வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். எங்களுக்கே கொதிக்குது, நாங்கள் கேட்குறவங்களுக்கே கொதிக்குன்னா அங்கே நிற்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். அதை சுற்றி நிற்கிறான் பாரு, அவனை அந்த கட்சியில் நிற்கிறேன்னா அவன் கூட நிற்கிறது தப்பு. அவன் நல்லவனாக இருந்தால் அவனை முதல்ல அங்கே அடிச்சிருக்கணும், அதான் நல்லது. இது ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்றத ஒரு கட்சியிலேருந்து இவங்களும் ஒரு பதவியில் இருக்காங்க. இப்படி பேசுகிறாங்கன்னா இதை தெரியாமல் இருக்குமா, தெரியுமா அவருக்கு, தளபதிக்கு, முக ஸ்டாலின் சாருக்கு தெரியல. கலைஞர் இருக்கிற மட்டும் இப்படியெல்லாம் இருக்கல. கலைஞர் அவர் இறந்து போயிட்டாரு. அதில் அப்புறமா திமுக ரொம்ப மோசமாக இருக்குது. தளபதி செய்கிறாரு, நிறைய பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் செய்கிறாரு. நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன், இல்லாமல் இல்லை. இதில் முன்னாடி இருக்காங்க பாருங்கள், வேலை பார்க்குறாங்க, அரசாங்க உதவியத்தில் பதவியில் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இதை ரொம்ப கெடுக்கிறாங்க இந்த விஷயத்த. அது அவர் காதுக்கு போகணும், அவருக்கு தெரியணும். முதல்ல தெரிஞ்சாக்கா அதுக்கு அவர் என்ன முடிவு எடுப்பார் தெரியல. எடுத்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் எங்களை பொறுத்த இருக்கும். ஒருவேளை இதில் எனக்கு சொல்ல வரல, எனக்கு ரொம்ப இது ஆபாசமான வார்த்தைங்கள்லாம் இவர் பேசியிருக்காரு. இதை முதல்ல அவர் கண்டிக்கணும். ஊர் மக்களும் இதை பயங்கரமாக கண்டிப்பாங்க. இப்படிலாம் பேசுகிற ஒரு பதிவில் இருக்கிறவங்க அதுதான் ஒழுக்கமாக பேசியிருக்கணும். பேசினாக்கா ஒழுக்கமாக பேசியிருக்கணும். இது எல்லாருக்கும் தானே இந்த பாதிப்பு, ஒருத்தரால் எல்லாருக்குமே பாதிப்பு. முதல்ல பெண்களால் இது பாதிப்பு தானே, கட்டாயமாக. பெண்களுக்கு இது எவ்வளோ அசிங்கமான வார்த்தை, இப்படி பேசுகிறாரு. இவர் ஒரு பதவியில் அமைச்சரில் இருக்காரா? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் நாடு. அவரும் இந்து மதம் தப்பாக பேசிக்கிறதுக்கு அவசியம் என்ன இருக்குது? ஒருத்தர் ஒரு மாதிரியாக இருந்தாங்கன்னா எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஒழுக்கமாக இருக்கிறவங்க இருக்காங்க, ஒழுங்கினமாக இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அந்த வார்த்தை வருதில்ல, அது மாதிரி பேசவும் கூடாது. இவர் ஒரு பதவியில் இருந்து எப்படி பேசுகிறோம் ஏதா பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறாரு. இதுக்கு பிரச்சனைங்க வந்தாக்கா இவர் தான் சந்திப்பார். இதனால் இந்த டிஎம்கேக்கு ரொம்ப கெட்ட பேர் வரப்போகுது. வந்துட்டுருக்கோம் என்னத்துக்கு, அது அவர் தளபதியாக பார்க்கணும், பார்த்து எதனா ஒரு முடிவு பண்ணணும். அவர் சமீப காலமாகவே தவறாக தான் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த இலவச பேருந்தை பற்றி பேசும்போது கூட நீங்கள் ஓசியில் பயணிக்கிறீங்கன்னாரு. அப்புறம் ஒரு பொது மேடையில் நீங்கள் எஸ்சி தானேன்னு கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் இலவச பிச்சை காசு தானே வாங்கிக்கிறீங்கன்னு பேசுகிறாரு. அவர் ஒரு அமைச்சராக இருந்துக்கின்னு நிறைய படித்து இந்த மாதிரி பேசுகிறது தப்பு தான். அவர் பதவிக்கு அழகில்லை. ஒரு பெரிய கட்சி, ஆளுங்கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு இப்படி பேசுறது தப்பு தான். திராவிட மாடல் அரசுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்க இந்த அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சி பொறுப்புலேயே இருந்துக்கின்னு அமைச்சராகவும் இருந்துக்கின்னு அவர் சாதியை பற்றி அந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றிலாம் இழிவாக பேசுறதுலாம் கண்டனத்துக்குரியது தான். அது வருந்தத்தக்க செய்தி தான். அதனால தான் முதலமைச்சர் அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு, கட்சி பதவியை பறிச்சிருக்காரு. அவரோட அமைச்சர் பதவியும் பறிக்கணும், பறிச்சுட்டு அவருக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அவருக்கு கட்சி சார்பாக. இல்லை, அவர் இப்படி பேசிருக்கக்கூடாது, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு. அந்தமாரி பேசவே கூடாது. பொண்ணுங்கன்னா அவ்வளோ மட்டமாக இருக்காங்க, ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரில. இப்படி இந்த மாதிரிலாம் பேச்சுன்றதே இருக்கக்கூடாது. அதை பேச விட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவர் முதலமைச்சர் அவர் தான் கேட்கணும் இதெல்லாம். நம்ம இது என்னத்தை பேசுறது ஒன்றுமே இல்லை, முதலமைச்சர் தான் கேட்கணும் அவங்கள. அது பேசுறது கோபமாக வருது, எப்படி சொல்கிறது. இதே நம்ம வீட்டாண்ட ஒரு பொம்பளைங்க இந்தமாரி பேசுனா நம்ம சண்டை போட்டுருவோம், அடிச்சிடுவோம், அந்தமாரி பண்ணுவோம். இவங்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய பதவியில் இருந்துக்குன்னு இந்த மாதிரி இவங்களே இப்படி பேசுகிறாங்களே, அப்போ மற்றவங்க பேசுகிறதுக்கெலாம் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இவங்க அப்படி பேசக்கூடாது. அரசியலுக்கு வரணுன்னா
அம்மா தாயேன்றாங்க. அரசியல் வந்து ஒரு தலைவராக போஸ்ட் வந்தோடனே அவங்களோட புத்தி, அவங்களோட முகம் அப்போ தான் இப்போ தான் வெளிப்படுது. அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு பூனை மாதிரி இருந்து அரசியலுக்கு வராங்க. அவர் பேசுனது வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு ரொம்ப பெண்களை வந்துட்டு கேவலப்படுத்தி பேசுகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா சைவம்னா படுத்துக்கிற மாதிரி நிற்கிற மாதிரினாக்கா அவர் பேசுகிற பேச்சே வந்துட்டு அது என்னன்றது நாகரிகமே இல்லாத மாதிரி வந்துட்டு தெரியுது. ஆனால் அவர் என்ன அர்த்தத்தில் வந்துட்டு பேசியிருக்காருன்றது வந்துட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதில் வேறு அவர் வேறு நக்கலாக வந்துட்டு சிரிக்கிற மாதிரி வந்துட்டு வேறு இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஒரு பெண்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப மோசமானது. அதாவது ஒரு பெண்களை வந்துட்டு எப்படி வந்து பேசணும், எந்த இடத்துல வந்துட்டு எப்படி பேசணும் அப்படின்றது இவரெல்லாம் ரொம்ப பெரிய மேடை பேச்சாளர். வந்து எந்த இடத்துல எப்படி பேசணுன்றதே வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு அவர் பேசுகிறாரு. சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட தெரியும். இன்னொரு பெண்ணை பார்த்து வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கனாக்கா நம்ம அநாகரிகமாக வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்றது தெரியும். இவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்துக்கிட்டு அவங்க படுக்கிறது நிற்கிறது இதை பற்றி பேசுகிறதெல்லாம் வந்துட்டு கண்டிக்கணும் தான். யாராக இருந்தாலும் அமைச்சர் இல்லைண்ணே, யாராக இருந்தாலும் சரி பேசுகிற பேச்சு வந்துட்டு ஒரு நாகரிகம் இருக்கணும். நாகரிகம் இல்லாமல் பேசுனாக்கா வந்துட்டு அது யார் அமைச்சராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி கண்டிக்கக்கூடிய வந்துட்டு ஒரு விஷயந்தான். இல்லை சார், அது ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன் பேசுகிற மாதிரி அது இருக்கல. ஐ திங்க் அவர் பேசுகிறது வந்து ஆடியன்ஸ் பார்த்து பேசணும். அவர் ப்ளஸ் என்ன பப்ளிக் டொமைனில் என்ன பேசணுங்கிறது, அது எப்படி பேசணுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. ஐ திங்க் சீசன் பொலிட்டிஷியன் லைக் ஹிம் ஷுட் நாட் ஹவ் ஸ்போக்கன் லைக் தட். ரொம்ப டெரோகேட்டரியாக தான் இருந்தது. இட் வாஸ் நாட் இன் குட் டேஸ்ட். கரெக்டு தான், அவங்க சொன்னது கரெக்டு தான். பிகாஸ் இந்து மதம்னு இல்லை, எந்த மதத்தை பற்றியும் அவங்க பேசுகிறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. அவங்கவுங்க மதத்தில் என்னென்ன இருக்கோ அது அவங்கவுங்க மதத்தில் இருக்கிறவங்க வந்து தே வில் ரெக்டிஃபை. இஃப் அட் ஆல் தெர் இஸ் சம்திங் அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. இந்து மதம்னு இல்லை, எந்த மதத்தை பற்றியும் அவங்க எந்த பொலிட்டிஷனும் யாரும் பேசக்கூடாது. பேசிக்காக ஒரு கர்ட்டசி இருக்கணும் எல்லாருக்கும். அது அந்த பேச்சில் அவருக்கு இல்லை. எஸ்பெஷலி அவர் பப்ளிக் டொமைனில் இருக்கிற ஒரு ஆள், ஒரு பொலிட்டிஷியன், அந்த ஏஜுக்கும் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கிறது வந்து ரொம்ப